வெல்கம் பேக் டு திஸ் சேனல் சூரோப்புலி யூடியூப் சேனல். இந்த சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய பொண்ணான வாக்குகள் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் சர்க்குலேட் பண்ணுங்கள். எங்களோட வேலையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அண்ட் தென் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்ட் 3 ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். ஏப்ரல் 2021 நடப்பு நிகழ்வுகள் பார்த்துட்ருக்கோம். செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டு பார்க்கல, அதாவது எக்கனாமி, இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்விரான்மெண்ட், பர்சனாலிட்டி நியூஸ், ஸ்டேட்ஸு, மிசலேனியஸ். இதோட ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மே மாதம் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் நாளையிலேருந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆரம்பிச்சிடலாம். அண்ட் தென் ப்ரீவியஸ் 3 months to 5 months கரண்ட் அஃபேர்ஸை நம்ம அப்பப்போ எடுத்து முடிச்சிடலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற என்விரான்மெண்ட்டு மவுண்ட் மெராப்பி. என்விரான்மெண்ட்டில் எப்போவுமே எப்படி கேட்பாங்கன்னா ரீசெண்டாக இருக்கிற பிளேசஸ் வால்கனோ, பவுண்ட்ரி, இந்த பிளேஸ்லாம் என்விரான்மெண்ட்டில் வரும். அது இல்லாமல் லேட்டஸ்ட்டாக போட்ட ஆக்ட்ஸு, இந்த சட்டங்கள், அதில் இந்த ட்ரைபல் பீப்புள் பற்றி என்ன வருது, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ரிப்போர்ட்ஸ் இண்டிசஸ் கேட்பாங்க. இந்த ரிப்போர்ட் யார் சொன்னால், என்விரான்மெண்ட்டில் இந்த ரிப்போர்ட் யார் சொன்னால். அதுக்கப்புறம் அனிமல் என்டேஞ்சர் லிஸ்ட்டு, ஐயூசிஎன் பற்றிலாம் கேட்பாங்க என்விரான்மெண்ட்டில். கன்வென்ஷனலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸும் சரி. ஸோ கன்வென்ஷனல் என்விரான்மெண்ட்டு நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் படிச்சிடலாம். அதாவது என்விரான்மெண்ட்ன்றது ஜஸ்ட்டு ஒரு ஈகோசிஸ்டம் சிலபஸ் தான். கன்வென்ஷனல்லாம் ஸ்டாண்டர்டாக கேட்குறது, அதாவது தியரிட்டிக்கலாக. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நான் சொன்ன மாதிரி பிளேஸு, பவுண்ட்ரிஸு, ரீசெண்ட் அனிமல்ஸு, என்டேஞ்சர் லிஸ்ட்டு, ஸ்பீஷிஸு, ரீசெண்ட் ஆக்ஸு, ரிப்போர்ட் இண்டிசஸ்லாம் கேட்பாங்க. இப்போ இது பார்க்க மவுண்ட் மெராப்பி வால்கனோ எரிமலை வெடிச்சிருக்கான். இங்கேனா இந்தோனேஷியாவில் மோஸ்ட் வாலடைல் வால்கனோ ஆகிய வெடிச்சிட்டே இருக்குமா. fumes high ash into the air. It sends a stream of lava debris to the slope. ஏன்னா மேலே இருந்து டஸ்ட்டெல்லாம் கீழே அனுப்பும். ஒரு 2968 மீட்ரு ஹை வால்கனோவா. எங்கே இருக்குது? ஜாவா ஐலாண்ட் நியர் செயின் சிட்டி ஆஃப் யோகார் கர்ட்டா. மோஸ்ட் ஆக்டிவ் டசன்ஸ் ஆஃப் இந்தோனேஷியன் வால்கனோ அதுவும் ஒன்று மெராப்பி. இந்த பட்டர்ஃப்ளை கொஸ்டின் 2016 யூபிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. ப்ளூ மர்மான் ஏதோ கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக நியூவு, ரீசெண்ட்லி டிஸ்கவர்டு, இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக படிச்சுக்கணும். New butterfly species by Western Ghats. The first time the butterfly species was discovered by all Indian research team Western Ghats 101. அதாவது new taxon of Licanaid butterfly has been discovered research Western Ghats. The taxon belongs to Nakadoba genus. The name of the butterfly species listed as Ramaswamy's 6-line blue and பேரை பாருங்க, இதுதான் ராமசாமி 6-line blue and சிலோன் வரைய நீலி. இப்படி தான் இருக்கணும், வரைய நீலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ராமசாமி 6-line ப்ளூ அண்டு சிலோன் வரைய நீலி. இட் இஸ் சீன் இன் ரீசென்ட்லி சீன் இட் இஸ் அபவுட் வாட்னிங் கேட்கலாம். அப்புறம் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ கொசு. வித் சேஞ்ச் இன் சீசன் அண்ட் ரைஸ் இன் டெம்பரேச்சர், கியூலெக்ஸ் ஆர் காமன் ஹவுஸ் மஸ்கிட்டோ மேட் ரீஅப்பியரன்ஸ் அக்ராஸ் டெல்லி. அது அன்லைக் ஏடிஸ் மாதிரி கிடையாது தான். வித் ஸ்ப்ரெட் டெங்கு அண்ட் சிக்கன் குனியா. ஸ்ப்ரெட் பண்ணுறது இதிலே சொல்லிட்டாங்க பாருங்கள். கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ சிக்கன் குனியா டெங்குவை ஸ்ப்ரெட் பண்ணாது. அப்புறம் க்ளீன் வாட்டரில் இனப்பெருக்கம் பண்ணாது. கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ எங்கே இருக்குன்னா இட் ப்ரீட் இன் அன்க்ளீன் ஸ்டாக்னன்ட் வாட்டர், சாக்கடையில் தான் இருக்கும். கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ என்ன கேரி பண்ணுன்னா கேரியர்ஸ் நோன் அஸ் கேரியர்ஸ் வெக்டார்ஸ் ஆஃப் டிசீசஸ். என்ன கேரி பண்ணுன்னா ஜாப்பனீஸ் என்செஃபாலிட்டிஸ், வெஸ்ட் நைல் வைரஸ், லிம்ஃபாட்டிக் ஃபிலாரியாசிஸ், அந்த யானைக்கால் நோய் இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணும். Japan see the earliest cherry blossom ever. Earliest cherry பூ. Usually cherry trees Japan reach their full bloom in April தான் வருமா. இந்த டைமில் தான் சக்கேட் 10 days earlier. அதாவது இது மாதிரி எப்போ நடந்திருக்குன்னா 1200 வருஷம் நடந்திருக்கான் செரி பிளாசம். 3 banded ரோஸ் ஃபின்ச் டீம் ஆஃப் சயின்டிஸ்ட். இது ஒரு பறவை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ரோஸ் ஃபின்ச் அருணாச்சல் பிரதேஷ். டூம்ஸ்டே கிளேசியர்ன்றது அண்டார்டிகாவில் உடஞ்சி போன கிளேசியர். ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்வாட்டிஷ் கிளேசியர். ஒரு 120 கிலோமீட்டர் வைடு. அதை நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. செயின்ட் வின்சென்ட் ஐலாண்ட் ஏன் நியூஸில் இருக்குன்னா ஒரு லா சொஃப்ரே வால்கனோ எராப்டட். இட் ஹாஸ் எராப்டிங் எக்ஸ்ப்ளோசிவ்லி கவரிங் மெயின் ஐலாண்ட் ஆஃப் செயின்ட் வின்சென்ட். எங்கன்னா கரீபியன். அதாவது கரீபியன் எங்கே இருக்குன்னா மேப் எடுத்து அட்லஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் பக்கம் இந்த கரீபியனை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் எஃப்எஸ்ஆர்னா வாட் இஸ் சீன் நியூஸில் ரீசென்ட்லி வாட்னு கேட்பாங்க. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் ஸ்டோரேஜ் ரீகேசிஃபிகேஷன் யூனிட், கேஸ் பிடிக்கிற இடம்.
at H Energy's Raigarh terminal in Ratnagiri district of Maharashtra. மிதக்கும் கேஸ் டெர்மினல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். FSRU. Bill on climate change for financial firms. What is recently first country introduced which bill அப்படின்னு கேட்பாங்க. அதான் நியூசிலாந்து வந்துடும். இது பேங்கிங் டிஎன்பிசி யூபிஎஸ்சியில் இது ரொம்ப கேள்வி கேட்க முடியாது. ஆனால் பேங்கிங் டிஎன்பிசி எஸ்எஸ்சி டனுவாஸ் அதுக்கப்புறம் குரூப் 4 குரூப் 2 இந்த மாதிரி அதுக்கப்புறம் இருக்கிற ஹெச்பிசிஎல் பிபிசிஎல் எக்ஸாம் சிபிசிஎல் எக்ஸாமினேஷன் டெக்னிக்கல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆமாம், இந்த மாதிரி எது ஃபர்ஸ்ட் கண்ட்ரி climate change financial firms bill introduce பண்ணதுன்னு கேட்கலாம். The bill is first of its kind in the world. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அதிகம். 2050 as the deadline to become carbon neutral. Hydrogen round table. என்ன round table? First of its kind round table. இது நியூ டெல்லியில் 2021 எதை பற்றி பேசுது? ஹைட்ரஜன் எக்கனாமி. அப்புறம் it is organized by Energy Forum, TEF and the Federation of Indian Petroleum Industry, FIP, and the aegis of Ministry of Petroleum and Natural Gas. Hydrogen economy relies on the hydrogen commercial fuel that will deliver a substantial fraction of nation's energy services. இந்த ஹைட்ரோஜன் எக்கனாமி யார் காயின் பண்ணா, இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சது யாருன்னா ஜான் பாக்ரேஸ் இன் 1970. அப்புறம் ஃபேஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் ரெனியூவல் ப்ராஜெக்ட் இந்தியாவில் எங்கே ஆரம்பிச்சிருக்கான்னு கேட்பாங்க. டு பை ரெனியூவல் எனர்ஜி இன் இந்தியா. ரெனியூவல்லாம் யூஸ் பண்ணி திரும்பி அது கிடச்சிட்டு இருக்கும். க்ளீன் மேக்ஸ் கால்டு க்ளீன் மேக்ஸ் ரீசென்ட்லி சீன் நியூஸ் ரிலேட்டட் டு வாட்னு கேட்பாங்க. அப்படி தான் கேட்பாங்க கேள்விலாம். ஸோ அந்த கொஸ்டின் பேர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கர்நாடக எப்படி கேட்குறாங்கன்னு. ஸோ க்ளீன் மேக்ஸ் இஸ் ஆஃபன் சீன் இன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட். இல்லை ஃபேஸ்புக் ஃபர்ஸ்ட் ரெனியூவல் ப்ராஜெக்ட் இன் இந்தியா இஸ் டேர்ம்ட் ஆஸ் வாட் அப்படின்னு கேட்கலாம். அது எங்கே இருக்குன்னா கர்நாடகா லான்ச் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா க்ளீன் மேக்ஸ். லைட் பொல்யூஷன் இது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இங்கே இருக்கிற லைட்டில் ஸ்பேஸில் யூனிவர்ஸில் இருக்கிற லைட்டு அந்த விட்டு போன சேட்டலைட் இருக்குது பார்த்தீங்களா, உடஞ்சி போன சேட்டலைட்டு அதெல்லாம் நைட்டு போய் சுற்றிட்டு இருக்கிறதுனால லைட்டு கிரியேட் பண்ணி தட் கேன் இன்க்ரீஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஜங்கு தட் கேன் இன்க்ரீஸ் த பிரைட்னஸ் ஆஃப் த நைட் ஸ்கை. அது 10% லைட் இருக்குனால லைட் பொல்யூஷன் அதிகமாக நடக்குதான். ஸோ ஸ்பேஸ் ஜங்க் நாட் ஒன்லி போசஸ் பொல்யூஷன் ரிஸ்க் பட் டுகெதர் வித் அதர் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு லைட் பொல்யூஷன். போர்டோமோஃபைலாக்ஸ் கொரோனா வைரஸ் இது என்ன ஒரு இன்செக்ட்டுக்கு வந்த வைரஸ் டேர்ம் பண்ணியிருக்காங்க. பயாலஜிஸ்ட் ஹலில் இப்ராஹிமி has named a newly discovered insect after COVID-19 virus. அந்த வைரஸ் இல்லை, அந்த இன்செக்ட் எங்கன்னா அந்த ஸ்பீசிஸ் வாஸ் ஃபவுண்ட் இன் த மவுண்டன்ஸ் ஆஃப் கொசோவோ நேஷனல் பார்க். Now named as Portomopelax coronavirus is seen in news is related to what? Animal, insects, plant, trees ன்னு கேட்பாங்க. இது பேர் இன்செக்ட் பேர், அதோட பேர். இப்போ ஸ்டேட்ஸ் பற்றி பார்த்தோம். இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டில் என்னென்ன ஃபெஸ்டிவல் நடக்குது இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கும். ஷிக்மோ ஃபெஸ்டிவல் எங்கன்னா கோவா. நம்மளுக்கு பொங்கல் மாதிரி அவங்களுக்கு ஷிக்மோ என்ன பிக்கெஸ்ட் ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல். என்ன பண்ணுவாங்க, ரிச் கோல்டன் ஹார்வெஸ்ட் ஆஃப் பேடி நெல். ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் கோவா என்னென்ன கம்யூனிட்டிஸ் கும்பீஸ், கவுடாஸ், வேல்பீஸ் செலிப்ரேட் த ஃபெஸ்டிவல் மான்செட் ஆஃப் ஸ்ப்ரிங். இது வந்து எல்லா இதுலேயும் ஜாகிரபியில் கூட ட்ரைப்ஸ் ஆஃப் இந்தியாவில் வரும் இந்த குன்பி, கவுடாஸ், வெல்பீஸ்லாம். ஸோ இந்த ட்ரைப்பை வந்து நேஷ் த ஃபாலோயிங் கொடுத்து எந்த ஊர்லேயும் கூட கேட்கலாம். ஃப்ரீ பஸ் ஜர்னி ஃபார் இப்போ தமிழ்நாடு வந்துருச்சு. ஆரம்பிச்சது பஞ்சாப், இப்போ தமிழ்நாடு இதில் வந்துருச்சு. அப்புறம் வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு ப்ரொவைட் 5 lakh ஹெல்த் இன்சூரன்ஸ் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ஸ்டேட். அந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும். டு ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கமிஷன் ஃபார்ம் பேஸ்டு சோலார் பவர் ப்ராஜெக்ட் சூரிய இது, அதுவும் ராஜஸ்தான். ஏன்னா அங்கே ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். எந்த டிஸ்ட்ரிக்ட்னா பலோஜி வில்லேஜ், கோட்புலி, ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். அதுவும் ராஜஸ்தான். அப்புறம் பர்சனாலிட்டிஸ் அவார்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பார்ப்போம். ரீசெண்டாக நியூஸில் இருந்த பிரபலங்கள் யாருன்னு கேட்குறாங்க. இன்டர்நேஷ்னல் ரேஞ்சர் அவார்டு 2 பேர் கொடுத்துருப்பாங்க. மகேந்தர் கிரி அப்படின்னு ஒருத்தர், ரேஞ்ச் ஆஃபீஸர் ஆஃப் ராஜாஜி டைகர் ரிசர்வ். அவர் அங்கே இருக்கார். as won the prestigious international ranger award. He is the only ranger from Asia to receive this award. 10 ப்ரொஃபஷனல்ஸில் அவரும் ஒருத்தர். அதே மாதிரி இன்னொருத்தர் இருப்பார் தமிழ்நாட்டில், சதீஷ் நேக்கிற பேர் கீழே வரும். சரஸ்வதி சாமன் 2020. இது ஒரு நோட்டபிள் மராத்தி ரைட்டருக்கு கொடுத்தது. ஸோ இது இந்த மேட்ச் த ஃபாலோயிங் மேலே கேட்பாங்க. சரஸ்வதி சாமன் அவார்ட் 2020 யார் கொடுத்தாங்க பார்த்துக்கோங்க. சரண்குமார் லிம்பாலே. எதுக்கு கேரிஸ் த 15 lakh rupees இஸ் ரெகக்னைஸ் த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஹையஸ்ட் லிட்ரரி அவார்ட் இன் கண்ட்ரி. ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது யார்? கே பிர்லா ஃபவுண்டேஷன். Published Sanathan is one of the important social historical document of Dalit struggle. Okay, Dada Saib Phalke Award மிஸ்டர் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்துருக்காங்க. as conferred with the prestigious Dada Saib Phalke Award. இது சினிமாக்காரவங்களுக்கு நடிப்புக்கு பெருசாக தராது, பெரிய அவார்டு. அதுவரையும் தெரிஞ்சால் போதும். Dada Saib Phalke Award is India's highest honor in cinema, presented by the director of film festival. அது தெரிஞ்சால் போதும். சந்திரா நாயுடு பாஸ் அவே. யாருன்னா ஃபஸ்ட்டு ஃபீமேல் கிரிக்கெட் கமெண்டேட்டர் அப்படின்னு. இன்டர்நேஷனல் ரேஞ்சர் ராமநாதபுரம் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் சதீஷ்
மகேந்திரகிரியோடு சேர்த்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. யார் கொடுக்குறா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அனௌன்ஸ்டு பை த இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் IUCN, வேர்ல்டு கமிஷன் ஆன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் WCPA, இன்டர்நேஷனல் ரேஞ்சர் ஃபெடரேஷன் அது ஒன்று IRF. பூனம் குப்தா யார்? நியூ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பாலிசி திங்க் டேங்க் நேஷனல் கவுன்சில் ஆஃப் NCAER, நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச். இந்த மாதிரி அறிவுசார் விஷயங்கள்லாம் ஆரம்பித்தது யாருன்னா கண்டிப்பாக பண்டித் ஜவஹர்லால் நேருவாக தான் இருக்க முடியும். வேறு யாரும் இந்த மாதிரி அறிவுசார் விஷயங்களை யோசிக்க மாட்டாங்க, ஆரம்பிக்கவும் மாட்டாங்க. அவரால் மட்டும்தான் அதை பண்ணியிருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்தவங்க, அதாவது லேட் 2014 அப்புறம் வந்த ஆளுக்கு எல்லாருமே இந்த மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணத்தையும் எப்படி சாப்பிட வேண்டும் அதை மட்டும்தான் கற்றுக் கொடுத்தாங்க தவிர இந்த மாதிரி அறிவுசார் விஷயங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆகாது. ஒவ்வாமை. அப்புறம் பஃப்டா அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2021 வாட் இஸ் பஃப்டா? பிரிட்டிஷ் அகாடமி ஃபிலிம் அவார்ட்ஸ் ஃபார் தேர் 2021 பிரிட்டிஷ் அகாடமி ஃபிலிம் டெலிவிஷன் ஆர்ட்ஸ். இந்த அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்க? ஆஸ்கர். ஏன்னா பிரிட்டிஷ் ஈக்குவலண்ட் ஆஃப் த ஆஸ்கர் மாதிரி. ஆனர் த பெஸ்ட் நேஷனல் இன்டர்நேஷனல் சினிமா, பெஸ்ட் ஃபிலிம் நோமேட்லேண்ட், பெஸ்ட் டைரக்டர் சோலே ஜோவ். ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படியே கேட்டுருவாங்க. பிரியங்கா மொஹிட்டே யாருன்னா ஃப்ரம் சத்தாரா இன் வெஸ்ட் மகாராஷ்டிரா ஹஸ் ஸ்கேல்டு மவுண்ட் அன்னபூர்ணா. மலையேறி இருக்காங்க இந்த அம்மா. ஷி பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் கிளைம்பர் டு அச்சீவ் த ஃபீட் மவுண்ட் அன்னபூர்ணா, 10வது ஹையஸ்ட் மவுண்ட் இந்த மவுண்டன் பீக் இன் த வேர்ல்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரியங்கா மொஹித்தே அன்னபூர்ணா மலையேறி முடிச்சிருக்காங்க. அண்ட் ஷீஸ் மவுண்ட் அன்னபூர்ணா இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த டஃபஸ்ட் மவுண்டன் டு கிளைம். அதுலேயே ஏறி முடிச்சிட்டாங்க இந்த அம்மா. நெல்சன் மண்டேலா வேர்ல்டு ஹியூமனிடேரியன் அவார்டு, மனித தன்மைக்கான விருதுகள். ருமானா சின்ஹா சேகால் வான் த ருமானி மாம்பழம் ஞாபகம் வச்சுக்காதீங்க, ருமானா சின்ஹா சேகல் பை த டிப்ளமேட்டிக் மிஷன் குளோபல் பீஸ். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டர்ன்ட் ஆண்டர்பிரினர் ஃப்ரம் ஆந்திரா. ஆஸ்கர் 2021 ஃபர்ஸ்ட் ஏஷியன் உமன் யாருன்னா சவுலோ நோமேட்லேண்ட். ஃபர்ஸ்ட் ஏஷியன் உமன், செகண்ட் உமன் டு வின் த பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் த அகாடமி அவார்ட்ஸ். ஸோ இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இது ஹியூமன் எம்பவர்மெண்ட்டில் இது கண்டிப்பாக இருக்கும். வேர்ல்டு லெவலில் கூட இதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துருக்காங்க. பட் ஆல்சோ ரோட் ஷீ நாட் ஓன்லி டைரக்டட் நோமார்லேண்ட் பட் ஆல்சோ டைரக்டட் ரோட் த ஸ்க்ரீன் பிளே அண்ட் எடிட்டட் த ஃபிலிம். இதே முன்னாடி கேத்ரின் பிக்லோ வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு வின் த ஆஸ்கர் ஃபார் பெஸ்ட் டைரக்டர். ஷி வான் இன் எர்த் லாக்கர், அந்த மிலிட்ரி படத்துக்கு இந்த அம்மா வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நியூஸில் இருக்கிறது இவங்க தான், கோலேஜோவ். இம்பார்ட்டன்ட் டேஸ் பற்றி பார்க்குறப்ப 100th இயர் ஆஃப் காந்தி ஃபர்ஸ்ட் விசிட் டு கட்டாக் ஒடிசா. 100 வருஷம் ஆச்சான் அவர் அங்கே போய் பார்த்ததில். அது ஒரு நினைவாக வச்சுருக்காங்க. ரிலீஸ் த கமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் 100 days விசிட் ஆஃப் காந்தி டு ஒடிசா. குரு தேக் பகதூர் சீக்கிய குரு 400வது அவரோட பர்த் ஆனிவர்சரி. அந்த குருவோடைய தேக் பகதூர் ஆனிவர்சரி அப்சர்வ் April 1 அவர் இதை நினைவாக கொண்டாடுறாங்க. ஃபேமஸ்லி நோன் ஆஸ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் டு த சிக்ஸ் அண்ட் த இந்துஸ் அகேன்ஸ்ட் 17th century த லா ஃபோர்ஸ் தம் கன்வெர்ட் டு இஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்குன்னு தெரில. இஸ் ஃபேமஸ் டு மேட் லாங் ஜர்னிஸ் டு பிளேஸ் சச் அஸ் காஷ்மீர் அண்ட் அசாம் இந்த கண்ட்ரி டு ப்ரீச் தெனட்ஸ் ஆஃப் குரு நானக். சிஆர்பிஎஃப் வேலர் டே April 9 என்னன்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸோட வேலர் டே ஷௌரிய திவாஸ் April 9 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாலியன்வாலா பாக் மேசகர் April 13. அந்த ஜென்ரல் டயர் சுட்டு கொண்டது ஹிஸ்ட்ரியில் வரும். 1919 அம்ரிட்சர்ஸ் ஜாலியன் பாக் அந்த மைதானத்துக்குள்ள. திஸ் இயர் இஸ் த 102nd anniversary ஆஃப் த இன்சிடென்ட். ஆன் April 13 என்ன சொல்ல வராங்க? ஜாலியன் பாக் பைசாக்கி டே போட்டிருக்காங்க. போலீஸ் ஆஃப் ஜென்ரல் டயர் ஆர்டர்ட் இஸ் ட்ரூப் டு ஷூட் த பீப்புள். ஹண்டர் கமிஷன் அதுக்கு என்கொயரி பண்ண போட்டிருந்தாங்க. வாஸ் பிரைஸ்டு பை த பஞ்சாப் லெப்டினன்ட் கவர்னர் சார் மைக்கேல் ஓடயர். ஓகே, அப்புறம் நம்ம புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கரோட ஜெயந்தி April 14 பர்த்டே. ப்ரொலிஃபிக் லீடர் ஆஃப் 130th பர்த் ஆனிவர்சரி April 14 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவாலிட்டி டே இன் இந்தியான்னு சொல்ல போகிறதுனா April 14. பப்ளிக் ஹாலிடே. He was born April 14, 1891 in a town mental cantonment of Mau district in the central province of Madhya Pradesh. First law and justice minister 1947 to 51. 37th சியாச்சின் டே April 13. இந்த சியாச்சின் வந்து ஆப்ரேஷன் மெக்தூத் ஞாபகம் வச்சுக்கோங்க. லேட்டர் சியாச்சின் அந்த ஐஸ் பனி பிரதேசத்தில் பாகிஸ்தான் இந்த பக்கம், இந்தியா இந்த பக்கம், இவங்க ஒரு ட்ரூப்ஸ் வாங்குறாங்க. அதாவது இந்த பனிக்கு தேவையான ட்ரெஸ்ஸு கன்னுலாம் எங்கேயோ ஒரு கன்சைன்மெண்ட்டை கொடுத்து கப்பலில் பிடிச்சி வாங்குறாங்க. நம்மளால் இருக்காங்களே நேராக போய் இந்த கப்பலை லவுட்டிட்டாங்க, அழகாக அபேஸ் பண்ணிட்டாங்க, அதாவது ஆட்டையை போட்டாங்க. இவங்களுக்கு கிடைக்க வேண்டியதுக்கு முன்னாடி நம்ம போய் நம்ம வாங்காமல் இந்த கப்பலை ஆட்டையை போட்டு நம்ம பார்டர் கொண்டு வந்துட்டோம். அப்போ அல்டிமேட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம போய் சியாச்சின்ல உட்காந்துட்டோம். இவங்களுக்கு வடையாயிடுச்சு, வடை போச்சேன்னு உட்காந்துட்டாங்க.
அதான் நடந்துச்சு ஆப்ரேஷன் மெக்தூத். நீங்கள் யூடியூப்ல கூட இந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். சியாச்சின் இஸ் த ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட் இன் த வேர்ல்டு. அப்புறம் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சிவில் சர்வீஸ் டே, அதோட டே ஆனால் ஏப்ரல் 21. இதோட ஃபஸ்ட்டு ஹோம் மினிஸ்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸர் வச்சுருக்காங்க. இது யார் யார் ஃபஸ்ட்டு இதை கொண்டு வந்தா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா ரெஃபர் டு சிவில் சர்வீஸ் ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் ஆஸ் ஃபாதர் ஆன் சர்வீஸ் அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு எங்கே வரணும், பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் கார்ன்வாலிஸ் known as the father of the civil service in India. இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கார்ன்வாலிஸ் ஞாபகம் வச்சுக்கணும். குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். என்ன ஜெண்டர் கேப் ரிப்போர்ட், யார் ரிலீஸ் பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாங்க மேட்டர் இல்லை, யார் ரிலீஸ் பண்ணுறா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஹாஸ் ரிலீஸ் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் 2021. இந்தியா ஹஸ் சீன் டிக்ரீஸ் இந்த ரேங்கிங் ஆஃப் இண்டெக்ஸ். ஏன்னா கண்டிப்பாக குறையும். இங்கே தான் எவன் கண்டுக்கிறான், செத்தா என்ன அப்படின்னு தான் இருக்கானுங்க. 140th இருக்கும், 156ல் 140 இடத்துல. அவ்வளோ கேவலமான நிலைமை. வித் திஸ் இந்தியா பிகம் தேர்ட் வர்ஸ்ட் பர்ஃபார்மர் இந்த சவுத் ஏஷியா. அந்தளவுக்கு மோசமான ஒரு பர்ஃபார்மராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஏப்ரல் 2021 கரண்ட் அஃபேர்ஸை முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து மே மாதம் கரண்ட் அஃபேர்ஸ். அப்புறம் ஜூன் நாளைக்கு ஆரம்பித்தோடனே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் லைனாக. என்னென்ன இம்பார்ட்டண்ட்டு நிறையா மெட்டீரியல் சர்ச் பண்ணி நினைப்போம். அது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அது கூடவே பேரலாக கொஸ்டின் பேப்பர். இப்போ நம்ம பாலிட்டி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அமைச்சிருந்தேன், எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் அமைச்சிருந்தேன். இப்போ அடுத்து ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அந்த வேலையை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அல்டிமேட்டாக எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கிறத சொல்லிட்ட பிறகு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நான் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பிடிஎஃப் எடுத்துகிட்டு நம்ம வேலையை முடிக்க போகிறோம். ஸோ இதோட இப்படி தான் நம்ம அந்த ப்ராசஸ் ஸ்டடி பிளான் இப்படி தான் இருக்க போகுது. வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், வெரைட்டி ஆஃப் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக வரும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பொண்ணான லைக்கு ஷேரை தயவு செஞ்சு இதில் கொஞ்சம் அனுப்புங்க. ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனோட இன்னும் தொடர்ந்து பயணிக்க முடியும். ஸோ இஃப் யூ டிடன்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சூரப்புலி. இது உங்களுடைய சேனல், நீங்கள் தான் வளர்க்கணும், வளர்த்து எடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நாளைக்கு பார்க்கலாம்.